ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நாம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ப்ரோஸ் பார்க்கலாங்க. இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் இந்த ப்ரோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்குங்க. அண்ட் இந்த ப்ரோஸோட ஆத்தர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா லயமோ ஃப்ளாகர்ட்டி. ஆத்தரை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் ஸ்லெட்ஜ். His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them somehow. When he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings could never support him. So he bent his head and ran away back to the little lord under the ledge where he slept at the night. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஏதாச்சும் ஒரு வேர்ட் புரியல அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃபுக்கு லாஸ்ட்லி வந்து நம்ம ஒவ்வொரு டிஃபிகல்ட்டான வேர்டுக்கெலாம் மீனிங் கொடுத்துருப்போங்க. ஓகேங்களா, அந்த வயலட் கலர் வேர்ட்ஸில். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ப்ரோஸோட ஸ்டார்டிங்கில் என்னங்க தராங்க. ஸோ ஒரு யங் சீகல் இருக்குங்க. யங் சீகல் மீன்ஸ் அதாவது ஒரு இப்போ தான் பிறந்த ஒரு சீகல். சரிங்களா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சரில் பாருங்கள். ஸோ சீகல் வந்து மதர் சீகல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மவுண்டெயினில் ஒரு ரொம்ப டாப்பில், ஓகேங்களா, ஒரு ரொம்ப ஹைட்டான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெட்ஜ் மீன்ஸ் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் லே பண்ணி வச்சுட்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த எக்ஸ் ஹேட்ச் ஆகி இந்த மாதிரி பறவைகள் யங் சீகல்லாம் வந்து வெளியில் வருங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தாங்க இங்கே ஒரு 4 சீகல்ஸ் வெளியில் வருதுங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ஒரு யங் சீகல் தாங்க நம்மளுடைய ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஸோ அந்த சீகலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 brothers and sisters. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரே டைமில் ஹேட்ச் ஆகிறாங்க எக்ஸ்லேருந்து. ஓகேங்களா, பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 brothers and sisters 2 பேருமே 3 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பறந்துடுறாங்க. ஓகேங்களா, பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் வந்து நம்ம யங் சீகலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயமாக இருக்குது பறக்கிறதுக்கு. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா பறக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட விங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த யங் சீகலோட விங்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அந்த நம்ம வந்து பறந்தோம்னா கீழே விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி அது நினைக்குதுங்க. சரிங்களா, அது பயமாக இருக்குது, அவங்களோட விங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி நினைக்குது. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த லெட்ஜ் இருக்கிற ஹைட்லேருந்து அவங்க கீழே குனிஞ்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. ரொம்ப ஒரு டீப்பாக தெரியறனால, ரொம்ப ஹைட்லேருந்து ரொம்ப கீழே டெப்த்தாக தெரியறனால அது கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் பறக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பி அது அந்த எக்ஸில் எங்கே அது எங்கே வந்து ஹேட்ச் ஆகி வெளில வந்துச்சோ அந்த லெட்ஜுக்கே ஓடி போய் ஒழிஞ்சிக்குது. ஓகேங்களா, சரி, ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேரா போகலாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் என்னங்க. Even when each of his brother and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up the courage to take the plunge which appeared to him so desperate. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இவங்களோட இந்த யங் சீகலோட ஒரு சிஸ்டர் அண்ட் 2 brothers 2 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யங் சீகலை விட ரொம்ப ஷார்ட்டான ஒரு விங்ஸ் தாங்க இருக்குது. இதோடைய ரெக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இவங்களுக்கு இந்த யங் சீகலுக்கு பெருசாகவே இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களாம் பறந்து போகிறாங்க. இதுக்கு ஒரு தைரியம் வரல. மஸ்டர் ஆஃப் த கரேஜ் மீன்ஸ் இதுக்கு வந்து ஒரு தைரியத்தை சேர்த்து ஒரு வெளில வந்து பறக்கிறதுக்கு இதுக்கு தைரியம் வரல. ஓகேங்களா, ஸோ பயந்துக்குது. ஓகேங்க, ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாங்க. His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him strafe on his sledge unless he flew away. அதாவது அவங்க அந்த யங் சீகலோட அப்பா அம்மா 2 அந்த பெரிய பறவைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பறவைகளும் இதை சுற்றி பறந்து ஷ்ரில்லி மீன்ஸ் என்னங்க, ஒரு சவுண்ட் விட்டு ரொம்ப ஒரு ஹை பிச்சான சவுண்ட். ஓகேங்களா, ரொம்ப லாட் ஆஃப் சவுண்டுமே சொல்லலாம். ஒரு சவுண்டு விட்டு இதை திட்டி இந்த யங் சீகலை திட்டி இப்படியே ஸ்ட்ராவ் மீன்ஸ் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹங்கருங்க. ஓகேங்களா, நீ ஒரு பயங்கரமான பசியில் இங்கே சாப்பாடே கிடைக்காது, இந்த பசியில் நீ இங்கேயே வந்து இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் பயம்படுத்தி அதை பறக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பறக்க மாட்டேங்குதுங்க, அது அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் he could not move. That was 24 hours ago. Since then nobody had come near him. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய உயிருக்கு பயந்துக்கிட்டு இது பறக்க மாட்டேங்குது. அவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸாக யாருமே அந்த யங் சீகல்கிட்ட வரலங்க. ஓகேங்களா, 24 ஹவர்ஸாக தனியாகவே இருக்குது அந்த யங் சீகல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா
அந்த மேலே ஐ மீன் இந்த யங் சீகல் ரொம்ப ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த ஹைட்டில் இருந்துக்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து இவங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஐ மீன் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் இந்த யங் சீகலோட சிப்ளிங்ஸ் ஓகேங்களா, அந்த 2 brothers and sisters. ஸோ இவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குதுங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் ஐ மீன் இந்த யங் சீகலோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கு வந்து பறக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணுறாங்க ஓகேங்களா, சொல்லித்தராங்க ஓகேங்களா. அந்த ஆர்ட் எப்படி பறக்கணும், ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட். இப்போ நமக்கே நம்ம அப்பா அம்மா வந்து நடக்கலாம் சொல்லித்தராங்க பார்த்தீங்களா சின்ன வயசில். ஸோ அந்த மாதிரி தாங்க எப்படி பறக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லித்தராங்க. ஸ்கிம் த வேவ்ஸ் அப்படின்னா வந்து குவிக்லி லைட்லி, அதாவது ஏரில் பறக்கும்போது ரெக்கையை ஐ மீன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே ரெக்கையை அப்படியே ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு ஈஸியாக பறப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறது. அப்புறம் கரெக்டாக கடல் மேலே வந்து அந்த ஃபிஷ்ஷை பிடிப்பாங்க, சர்ஃபேஸில் போகிற ஃபிஷ் வந்து கரெக்டாக பிடிப்பாங்க. நீங்கள் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா கூட வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா இதுக்கான யூடியூப்ஸில் இருக்குங்க. சரி ஓகேங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it, standing on a rock, while his parents circled around and raising a proud cackle. சரி ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யங் சீகலோட எல்டர் பிரதர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பறந்து ஃபர்ஸ்ட் ஹெர்ரிங் மீன்ஸ் அது ஒரு விதமான ஃபிஷ்ஷுங்க. அண்ட் டிவோர் இட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐ மீன் ஈட் சம்திங் ஈகர்லி இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ் மீன்ஸ் அந்த அதாவது பறவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தி சாப்பிடும் பார்த்தீங்களா மீன். அதாவது வந்து ஒரு ஈகராக சாப்பிட்றது, ஒரு லார்ஜ் அமௌண்ட் ரொம்ப பசி வந்து டக்குன்னு சாப்பிட்டா ஒரு வேகமாக நிறையா சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ராக் மேலே நின்றுக்கிட்டு அவங்க எல்டர் பிரதர் இதை பண்ணுறாரு. ஸோ இதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவர் சுற்றி பறந்து ப்ரவுட் கேக்கில் அப்படின்னா கேக்கிள் மீன்ஸ் ஒரு ஷார்ப் நாய்ஸ் மாதிரிங்க ஓகேங்களா. நீங்கள் இங்கே மீனிங் இங்கே இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஷார்ப்பான நாய்ஸ் மாதிரி ஒரு சந்தோஷத்தில் வந்து கத்துறாங்க. ஸோ அவனை சுற்றி அதாவது ஃபஸ்ட்டு மீன் வந்து அவங்க பையன் பிடிச்சி சாப்பிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்ட் அபவுட் ஆன் த பிக் பிளாட்டியோ மிட்வே டவுன் த ஆப்போசிட் கிளிஃப் லாஃபிங் அட் ஹிஸ் கவர்ட் ஐஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைத்தொடர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து இன்னொரு மலை பிளாட்டியோ மாதிரி இருக்க மாட்டேதுங்க. கீழே இது வந்து ஹில்ஸில் ஒரு ஹில்லில் லெட்ஜில் இந்த பறவை இருக்குது, இதுக்கு யங் சீகல் இருக்குது. ஒரு ஆப்போசிட் சைடில் உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே நடக்கிறாங்க, இவனை பார்த்து சிரிக்கிறாங்க ஓகேங்களா. கவர்ட் ஐஸ் மீன்ஸ் இவன் எப்படி பறக்க முடியாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க, ஃபுல்லாக நடந்து போயிட்டுருக்காங்க அந்த பிளாட்டியோவில் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த யங் சீகல். The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers had hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. சரி ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யங் சீகல் வந்து தனியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த லெட்ஜில். ஸோ தனியாக இந்த யங் சீகல் அந்த லெட்ஜிலேருந்து என்னென்னலாம் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் வந்து அதாவது ஆஃப்டர்நூன் ஆகும்போது சன் வந்து சென்டருக்கு வரும், சென்டரில் வரும். ஸோ அடுத்த ஆப்போசிட் சைடில் வரும் பார்த்தீங்களா. ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சைடில் இருக்கிறதோட லெட்ஜில் வந்து டேரெக்டாகவே வந்து சன் வந்து ஃபேஸ் ஆகுதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அடிக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யங் சீகல் வந்து ரொம்ப ஒரு ஹீட் வந்து இது உணருதுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது சாப்பிடவே ரொம்ப வீக்காக இருக்குது ஓகேங்களா. ப்ரீவியஸ் நைட்லேருந்து இது எதுவுமே சாப்பிடலன்ற இதுக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த ஹீட் கூட இது உடம்புல அப்படியே அடிக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்குதுங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைட் பீஸ் ஆஃப் மேக்கரல் ஸ்டைல் அப்படின்னா மேக்கரல்ஸ் மீன்ஸ் அது ஒரு விதமான ஃபிஷ்ங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஃபிஷ்ஷோட ஒரு வால் பகுதி மட்டும் ஒரு ஏதோ இது இருக்கிற லெட்ஜில் ஒரு எண்டில் கிடைக்குதுங்க இதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிடுது. ஸோ அதுக்கு மேலே இது எதுவுமே இல்லைங்க, அந்த மேக்கரல் ஸ்டைலை தவிர எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்கிராப் மீன்ஸ் ஒரு பீஸ் ஆஃப் பிரெட்ன்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா. அது வந்து நம்ம ஒரு போயமில் பார்த்துருப்போம், ஞாபகம் இது ஏன்ட் அந்த கிரிக்கெட் போயமில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நல்லா சர்ச் பண்ணுதுங்க. எவ்ரி இன்ச் ரூட்டிங் ரூட்டிங் அமாங் த ரஃப் அண்ட் டெட் கேக் ஸ்டா மீன்ஸ் ஸ்டா நெஸ்ட் அப்படின்னா அதோடைய நெஸ்ட்டில் இது இந்த பிறந்த நெஸ்ட்டில் அந்த லெட்ஜில் ஃபுல்லாக தேடி பகுதி எங்கேயுமே கிடைக்கல. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங் சீகலும் இவங்களுடைய சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்லாம் பிறந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த எக்கோட ஷெல்லு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்லை கூட வந்து சாப்பிடுதுங்க ஓகேங்களா. ஸோ அதை கூட வந்து நாற்பது மீன்ஸ் பைட் பண்ணி சூ பண்ணி பார்க்குது. ஸோ அது வந்து அதை சாப்பிடும்போது இது ஒரு உடம்புல ஒரு பார்ட்டே சாப்பிட்ற மாதிரி இதுக்கு ஃபீல் ஆகுதுங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். He then trotted back and forth one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath. And between him and his parents there was a deep white crack. ஸோ இப்போ நம்ம பால் வந்து அடுத்து
நல்லா யோசிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பறக்காமல் நடந்தே போயிட முடியுமா இவங்க பேரண்ட்ஸ்ன்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. ஸோ அப்படி போகலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜ்ஜுக்கும் அந்த எஜ்ஜுக்கும் ஓடி பார்க்குதுங்க. ஓகேங்களா, நடந்து பார்க்குது. பட் வந்து ஒன்றும் அந்த எஜ்ஜில்லாம் போக முடியாதுங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டீப்பாக அந்த எஜ்ஜுக்கு அப்புறம் அப்படியே கட் ஆயிரும். அந்த ராக்ஸ் வந்து கட் ஆயிரும். அது வந்து டேரெக்டாக ஸ்டீப்பாக கீழே கடல் தாங்க தெரியும். பறந்து மட்டும்தான் போகணும் அங்கேருந்து. ஸோ அந்த மாதிரிங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இப்படி நடந்து போகலாமான்னு பார்த்தாலும் எப்படி போக முடியாதுங்களா. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோலேயே பாருங்களேன், இது வரைக்கும் தான் வந்து லெஜ்ஜே இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கடல் தான். ஸோ எப்படி நடந்து போக முடியும், நடந்தெல்லாம் போக முடியாதுங்க. ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குதுங்க. பட் இதனால் முடியல. ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷியோர்லி ஹீ குட் ரீச் தெம் வித்தவுட் ஃப்ளையிங் இஃப் ஹீ குட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ் அலாங் த கிளிஃப் ஃபேஸ். பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக்? தேர் வாஸ் நோ லெஜ் அண்ட் ஹீ வாஸ் நாட் அ ஃப்ளை. ஸோ நம்ம யங் சீகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அது என்னங்க, அது ஒரு ஃப்ளையே கிடையாது. நம்மளால் பறக்கவே முடியாது, நம்ம நடந்து மட்டும் தான் போக முடியும்னு அது நம்பிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே சைட்லன்னு எல்லா சைட்லேயும் பார்க்குதுங்க. ஸோ எந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப எல்லாமே ஒரு ஃபார் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எதுலேயுமே நடந்தெல்லாம் போக முடியாதுங்க. ஓகேங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாலும் டேரெக்டாக அப்படியே ஒரு ஸ்டீப் ஃபால் தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை தான் தெரியும். மேலே நடந்தாங்க போக முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ ரெண்டு சைடு ஆஃப் த லெஜ்லேயும் நடந்து போக முடியாதுங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்குதுங்க. ஹீ ஸ்டெப்டு ஸ்லோலி அவுட் ஆஃப் த பிரிங்க் ஆன் த லெஜ் அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் த அதர் லெக் hidden under his wing. He closed one eye, then the other, pretended to falling asleep. ஸோ இப்போ அதுக்கடுத்த யோசனைக்கு வந்துருச்சுங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபாதர் சீகல் மதர் சீகல், அவங்களுடைய அட்ராக்ஷனை வந்து இழுக்க பார்க்குது. ஸோ அவங்க வந்து நமக்கு ஏதாவது சாப்பிட தருவாங்களா அப்படின்ற மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. ஓகேங்களா. என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த லெஜ்ஜோட பிரிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜ். ஸோ இந்த எட்ஜுக்கு வந்து நிற்குதுங்க. நின்றுட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லெக்கில் நிற்குது. ஒரு கால் நின்றுக்கிட்டு இன்னொரு காலை வந்து இதோடைய விங்ஸுக்குள்ளே ஒழிச்சிட்டு அப்படியே தூங்குற மாதிரி நிற்குதுங்க. ஒரு பாவமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஓகேங்க. ஹிஸ் 2 brothers and sister still they took no notice of him. He saw his 2 brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their neck. ஸோ அவங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்லாம் வந்து இதை கவனிக்கவே இல்லைங்க. அவங்களாம் படுத்து நல்லா தூங்கிட்டாங்க. ஓகேங்களா. பிளாட்டியோவில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. His father and mother. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் தூங்குறாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குதுங்க. அவங்களோட ஃபாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஒயிட் ஃபெதர்ஸ் அதாவது அந்த ரெக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரீனரி மீன்ஸ் க்ளீன் பண்ணிட்டு அவருடைய பீக், அது அவங்களுடைய அந்த பறவைக்கான வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு மாதிரி ஒரு நீட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பீக்கு. ஸோ அதை வச்சு அவர் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ மதர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் அப்படி நின்றுக்கிட்டு அந்த ஒரு உயரமான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு காலுக்கடியை ஒரு ஃபிஷ்ஷை வச்சுட்டு அதை வந்து டோர் பண்ணுறாங்க, கிழிச்சிக்கிட்டு. ஸோ அவங்களுடைய அந்த பீக்கை வந்து அந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாறையில் எடுத்து தேய்ச்சி ஷார்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பாருங்கள். The sight of the food maddened him. How he loved to tear the food that way, scraping his beak now and again to eat it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க மம் வந்து பார்த்தீங்க அவங்க மதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து கால் கடியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த அவங்களுடைய பீக்கை வந்து அந்த பாறைகளில் தேக்கிறத பார்த்து இதுக்கு வந்து அப்படியே ஒரு மேட் ஆயிடுதுங்க. ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு பசி இதுக்கு. ஓகேங்களா. என்ன ஆகுதுன்னா இதுவும் அதோடைய பீக்கை வந்து அந்த பாறைகளை இப்படி தேய்ச்சி பண்ணிக்கிட்டு அவங்க அம்மாவை பார்த்து கத்துறாங்க. ஓகேங்களா. ஒரு சவுண்ட் கொடுங்க, லோ கேக்கல். ரொம்ப ஒரு லோவாக ஒரு சவுண்டு கத்துறாங்க. ஓகேங்களா. சவுண்ட் கொடுக்குறாங்க அம்மா பார்த்து. அவங்க மம்மி ஹிஸ் மதர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கேக்கல் பண்ணுறாங்க, அவனை பார்க்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க மம்முக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து பசிக்குது, சாப்பாடு தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்களேன். ஸோ பாருங்கள். Gaga, he cried, begging her to bring him over some food. ஸோ அவங்க அம்மா வந்து
இவர் சாப்பாடு கேட்டு இவர் கத்துறாருன்னு அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த வந்து இவர் கத்துறாரு, அம்மாட்ட வந்து பெக் பண்ணுறாரு சாப்பாடு கொண்டு வாங்கன்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்களோட அகெயின் திருப்பி ஸ்க்ரீம் சவுண்ட் கொடுக்குறாங்க. பட் இவரை பார்த்து இவருக்கு வந்து சாப்பாடு கொண்டு வரதுக்கு இல்லைங்க, இவரை பார்த்து மார்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ செகண்ட் லைனில் பாருங்கள். ஸோ அவங்களும் ஸ்க்ரீம் பண்ணுறாங்க, சவுண்ட் கொடுக்குறாங்க. பட் இவர் வந்து கிண்டல் பண்ணுறாங்களே தவிர சாப்பாடுலாம் தரலங்க. பட் he kept calling plaintively and after a minute or so he uttered a joyful scream. ஸோ வந்து திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருங்க, கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஸோ பிளைன்டிவ்லின்னு என்னங்க, ஒரு சேடாக ரொம்ப ஒரு சோகமான முறையில் திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்காருங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜாய் ஆகிட்டார். ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஏன் சந்தோஷமாக வராருங்க, அவங்க மம்மி வந்து அவங்க மதர் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துக்கிட்டு இவரை நோக்கி வராங்க. ஸோ நம்ம கொடுக்க தான் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பயங்கர சந்தோஷமாகறாரு. பட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்களேன். He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was opposite to him, abreast of ledge, she halted. ஸோ வந்து அவங்க வந்து சாப்பாடு கொண்டு வராங்கன்ற சந்தோஷத்தில் இது அதோடைய காலெல்லாம் தட்டுதுங்க, அந்த பாறையில் தட்டிட்டு சந்தோஷத்தில் அப்படி குதிக்குதுன்னு மாதிரி சொல்லாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே நின்ட்டாங்க. பறக்கவும் இல்லை, தரவும் எதுவும் பண்ணல. she halted. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இவங்க her leg hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. அதாவது அந்த யங் சீகளோட பீக் கிட்ட கொண்டு வந்துட்டு அதோட ரீச்சில் இருக்கிற லெவலில் அந்த ஃபிஷ்ஷை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த யங் சீகள் தான் தாவி அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கணும், அந்த லெவலில் வந்து அப்படியே நிற்கிறாங்க. இது ஒரு மூமெண்ட் வெயிட் பண்ணிவிட்டு இந்த யங் சீகள்னால முடியலங்க. இது வந்து ஒரு சர்ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்களேன். He waited a moment in surprise, wondering why she did not come near. ஸோ அம்மா இவ்வளோ தூரம் வந்து மீன் கொண்டு வந்துட்டாங்க, ஏன் நம்மளுக்கு வந்து தராமல் அங்கேயே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது யோசிக்குது. பட் இது பசியில் வந்து இது ஒரு மேடாகி இது என்ன ஆகுதுன்னா அப்படியே இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே டைவ் ஆயிடுதுங்க. ஓகேங்களா, ஒரு டைவ் அடிச்சு, அதாவது ஒரு ஜம்ப் பண்ணிடுது. ஸோ பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன். வித் அ லவுட் ஸ்க்ரீம் he fell outwards and downwards in the space. His mother had sweepened upwards. ஸோ வந்து sweepened மீன்ஸ் அப்படியே ஒரு குவிக்காக ஈஸியாக சட்டுன்னு அப்படியே மூவ் ஆயிடுறதுங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க மம்மி வந்து டக்கு மேலே மூவ் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி இந்த யங்ஸிகள் இப்போ என்னங்க அவன் அப்படியே கீழே விழுந்துடாதுங்களா பாருங்களேன். as he passed beneath her he heard the swish of her wings. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread out. ஸோ இப்போ இந்த யங் சீகள் வந்து கீழே விழுந்துருச்சுங்க. ஓகேங்களா, ரெஜிலும் ஜம்ப் ஆகி கீழே விழுந்துருச்சு. ஸோ விழுந்தோன்னு இதுக்கு பயங்கர ஒரு செம்மையாக ஒரு பயம் வந்துடுதுங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் தாங்க அந்த பயம். அடுத்த நிமிஷமே அதோடைய விங்ஸ் வந்து தானாகவே ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் வந்து இது பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறக்கும்போது ஹைட்டில் பறக்கறனால அந்த காற்று வந்து அப்படியே இதோடைய இறகுகள் வயிறுலாம் அப்படியே பட்டு போகிறது இதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ இவனுடைய இறகுகளை வந்து அப்படியே அந்த காற்று கட் பண்ணிட்டு போகிறதால நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஓகேங்களா, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன். இதுக்கு ஒரு யங் சீகளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி கலந்து சந்தோஷம் மாதிரி தாங்க. ஓகேங்களா, ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. He uttered a delightful scream and flapped them again. He soared higher. He raised his breast and banked against the wind. Ga ga ga. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. சரி, ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யங் சீகளும் பறந்துருச்சு. ஸோ இப்போ அது கீழே விலகலை. பட் இது வந்து கிராஜுவலாக அப்படியே ஒரு ஹையாக ரைஸ் ஆகுது, டவுனாக அப்படியே கீழே இறங்குது, ரெண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ சோர்ட் மீன்ஸ் பாருங்கள், ஃப்ளை ஆர் ரைஸ் இந்த ஏர். ஓகேங்களா, டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். ஹி வாஸ் நோ லாங்கர். இப்போ அதுக்கு பயமே இல்லைங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட் ஹி ஜஸ்ட் ஃபுல்ட் அ பிட் டிசி. அப்படின்னா டிசின்னு என்னங்க, ஃபீலிங் ஆஸ் இஃப் எவ்ரி திங் இஸ் டர்ன் அரவுண்ட் அண்ட் தட் யூ ஆர் நாட் ஏபிள் டு பேலன்ஸ் அண்ட் மே ஃபாலோ ஓவர். அதாவது பறக்குது, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டேபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. பேலன்ஸ் பண்ண முடியல, விழுந்துருமோ மாதிரி லைட்டாக தோணுது. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் அதாவது டர்ன் எல்லாமே தலைகள் சுற்றுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குதுங்க. தென் ஹி ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ்னால் இன்னொரு வாட்டி அதோட விங்ஸ் வந்து ஒரு அடி அடிக்குதுங்க. அப்படியே ஃப்ளாப் பண்ணுதுங்க. ஃப்ளாப் பண்ணோன்னா அப்படியே அப்போது அப்படியே மேலே பறக்குதுங்க. ஏரில் இது இருக்கிற லெவல்லேருந்து ஒரு ஹை லெவல் கொஞ்சம் மேலே வந்து
ஹைட்டை கொஞ்சம் அதிகமாக பறக்க ஆரம்பிக்குது. அண்ட் ஹி அட்டர்ட் அ டிலைட்ஃபுல் ஸ்க்ரீம். ஸோ இப்போ அப்படியே ஒரு ஸ்க்ரீம்னா கத்துதுங்க, ஒரு மாதிரி ஒரு டிலைட்ஃபுல்லாக ஒரு சந்தோஷமாக கத்துது. ஸோ அந்த அவங்க பேரண்ட்ஸும் வந்து கத்துறாங்க, அவங்கள சுற்றி வந்து அவங்களும் பறக்கிறாங்க. ஃபாதரும் வந்து அவங்களோட அந்த யங்ஸிகள் கூட பறக்கிறாரு. அம்மாவும் வந்து அவங்க பாஸ் பண்ணி போகிறாங்க, அவங்களும் கத்துறாங்க, நாய்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ சந்தோஷத்தில் அவங்க அப்பா அம்மா அந்த யங்ஸிகள் 3 பேரும் பறக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாங்களா, பாருங்கள். Then he saw his 2 brothers and sisters flying around him, soaring and diving. ஸோ வந்து இவங்களுடைய பிரதர்ஸும் சிஸ்டர்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இவரை சுற்றி பறக்கிறாங்க, டைவில் அடிக்கிறாங்க அவங்க இவர் கூட. ஓகேங்களா. ஸோ அந்த தென் வந்து யங்ஸிகள் என்ன பண்ணுச்சுன்னு பாருங்களேன். தென் he completely forgot that he had not always been able to fly. ஸோ வந்து இவரால் எப்போவும் பறக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து இவர் மறந்தேட்டாருங்க. ஸோ அந்த தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவ் அடிக்கிறாரு. சோர்னா அப்படி மேலே பறந்து மேலே கீழே ஏறி இறங்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. ஷர்க்கிங் ஸ்ட்ரீலி மீன்ஸ் என்னங்க, ஷர்க்கிங்னா ஸ்ட்ரீலி என்ன மீனிங் பார்க்கலாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், மேக்கிங் ஹை பிச்சுடு பியர்சிங் க்ரை. ஸோ அப்படியே ஒரு ஹை சவுண்டாக கொடுக்குறாரு. ஸோ அந்தன்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்துறாரு, கத்திகிட்டே பறக்கிறாருங்க. ஸோ அந்தன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் நவ் நியர் த சி. ஓகேங்களா. ஸோ வந்து கடல் கிட்ட பறக்கிறாரு, ரொம்ப டவுனாக ஒரு கடல் கிட்ட பறக்கிறாரு. பறந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓஷனை வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு, ஓஷனில் வந்து அவருடைய ஃபேஸ் அப்படி பார்த்துக்கிட்டே பறக்கிறாருங்க. ஸோ வந்து வாஸ்ட் க்ரீன் சி வந்து அப்படியே பறந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த ரிட்ஜஸ், இந்த பக்கத்தில் இருக்கிற மலைகள் அதெல்லாம் கடந்து போகிறாரு. ஸோ வந்து சவுண்டு ஒரு க்ரௌடட் அம்யூஸ்ட்லி அப்படின்னா ஒரு சந்தோஷமாக சவுண்ட் கொடுக்குறாருங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஃப்ளோர் மீன்ஸ் ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு தரையில் வந்து அவங்க நின்றுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை கூப்பிட்றாங்க. ஓகேங்களா. வா அப்படின்ற மாதிரி பறந்தது போதும் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. பட் நம்ம தலைவர் வரவே மாட்டேங்கிறார், நிற்கவே மாட்டேங்கிறாருங்க. ஸோ இவர் வந்து ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இப்போ நமக்கு அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டினப்போ, ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஓட்டினப்போ நம்ம நிறுத்தவே மாட்டோம் பார்த்தீங்களா. ஸ்கூட்டி இந்த மாதிரி எடுத்து ஓட்டிட்டோம் அப்படின்னா ஓட்டிகிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு சந்தோஷத்தில். ஸோ அந்த மாதிரிங்க. பட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய லெக்ஸை வந்து அப்படியே அந்த சீலை வந்து இவர் அப்படியே கடல் மேலே நம்ம நிற்போமா அப்படின்னு நினச்சி கடல் மேலே நின்றுருக்காருங்க. பட் நிற்கலை, அப்படியே மூழ்கிட்டார், கால் உள்ளே போயிடுச்சுங்க. ஸோ அப்படியே வந்து கத்திட்டார், பயத்தில் கத்திட்டார். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் கடலுக்குள்ளே முழுகிடுவார்ன்ற பயத்தில் கத்திட்டு திருப்பி இவருடைய விங்ஸை வந்து அடிக்கிற பறந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ளாப் பண்ணுறாரு. பட் வந்து முடியல. ஏன்னு இவரால் வந்து எனர்ஜி இல்லை. ஓகேங்களா. ரொம்ப டயர்டாக வீக்காக இருக்காருங்க. பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர். He screamed with fright and attempted to rise again, flapping his wings, but he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு 24 hours சாப்பிடல பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து இவர் ரொம்ப எனர்ஜியே இல்லாமல் இருக்கார், ரொம்ப டயர்டாக இருக்காரு. இவரால் பறக்கவும் முடியலங்க. இவர் கடலுக்குள்ளே முழுகிடுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது பட் முழுகலைங்க. இவருடைய பெல்லி மட்டும் தான் டச் ஆச்சு கடலில். ஓகேங்களா. இவருடைய வயிறு தான் டச் ஆகுது. அப்படியே இவர் மிதக்கிறாருங்க, ஃப்ளோட்டாக வராரு, ஃப்ளோட்டிங் ஆன் இட். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா his family and around him, his family was screaming and praising him, and their beaks were offering him the scrap of dogfish. He made his first flight. ஸோ வந்து கடலில் இப்போ டே உட்காந்து மேந்துட்டு இருக்காருங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து அவரை சுற்றி எப்படியோ ப்ரைஸ் பண்ணி சவுண்ட் கொடுத்துக்கிட்டே டாக் ஃபிஷ்ஷோட பீசஸ் எல்லாம் இவர்கிட்ட சாப்பிட கொடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ப்ரைஸ் பண்ணி சந்தோஷமாக கத்திட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ப்ரைஸின்ஸ் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஹி ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஓகேங்களா. இவருடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை வந்து பண்ணிட்டாரு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆத்தரை பற்றி பார்க்கலாங்களா. ஓகேங்க. இப்போ ஆத்தரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரோட நேம் வந்து லைமோ ஃப்ளகர்ட்டி. ஓகேங்களா. இவருடைய லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1896 1984 வைக்குங்க. அண்ட் இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். ஓகேங்களா. ஒரு ஐரிஷ் லாங்குவேஜஸில் நாவல் எழுதுறவர் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூடங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுவார் போல. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் மேஜர் ஃபிகர் இன் ஐரிஷ் லிட்ரஸி ரேஞ்ச்னா ஐரிஷ் லாங்குவேஜில் இருக்கிற லிட்ரஸிலே இவர் ஒரு முக்கியமான ஒரு இவர் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் மாதிரிங்க எழுத்தாளர்களில். ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாண்டில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவிச்சவரை இவர் தான் ஃபவுண்டிங் மெம்பர். ஓகேங்களா. இவர் தான் ஸ்டார்ட் பண்ணது கம்யூனிஸ்ட் பார்ட்டி அயர்லாண்டில். ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்னதான் ஒரு ஐரிஷ் ஸ்பீக்கராக இருந்தாலும், ஒரு நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கராக இருந்தாலுமே வந்து இவர் வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தாங்க பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரிஷ் லாங்குவேஜில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஸ்மால் நம்பர் அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. கம்பேரிட்டிவ்லி வெரி ஸ்மால். ஓகேங்களா. இவர் ஐரிஷ் லாங்குவேஜில் எழுதுனது இங்கிலீஷில் தான் மோஸ்ட்டாக எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஐரிஷில் வந்து ரொம்ப கம்மியாக எழுதியிருக்காரு, புரியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து he spent most of his time in traveling, ஒரு ட்ராவலரும் கூடங்க. ஓகேங்களா. ஸோ ட்ராவலர் அண்ட் ரைட்டர். ஓகேங்களா. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷியோராக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.